எல்லா கோயில் திருவிழாவும் முடிஞ்சுது சார். எல்லா கோயில் திருவிழாவும் முடிஞ்சு வெள்ளாவட்டம் முடிஞ்சு வீட்டோட ஆக்கள் அதான் க்ரௌடுன்னு முதல் திருவிழா உங்களோட திருவிழா எந்த வச்சு நடந்தாலும் எல்லாம் எல்லாம் சரி. மணியனா மணிக்கிங்களா என்ன மணியனா எங்களை கொண்டு வரல அதுலாண்டு சொன்னா நல்லா தானே அது அவரோட விருப்பம் நான் கூட சாமி அவ்வளோ லைட்டு
உண்மையில் நாம் ஒரு கோவிலுக்கு சென்று வழிபடுவதாக இருந்தால் இறைவனுடைய திருவருள் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய தமிழ் தேவாரங்கள், திருவாசகங்கள், திருக்குறள் போன்ற அனைத்து தமிழ் வேதங்கள் கூறியிருக்கின்றது. காரணம், அவனருளாலே அவன் தாழ் வணங்கி என்று மணிவாசக பெருந்தகையும், தவமுடையார்க்கு சாலும் என்று வள்ளுவ பெருந்தகையும் கூறினார்கள். காரணம், இறைவனை நாம் வழிபட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு திருவருள் வேண்டும். அந்த திருவருள் உங்கள் எல்லோரிடமும் நிறைந்து எம்பெருமானுடைய தனிப்பெரும் கருணை உங்கள் எல்லோரிடம் இருப்பதனால் தான் இன்றைய தினம் இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து இந்த ஆலயத்திலே நடைபெறுகின்ற மகோத்சவத்திலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை முருகப்பெருமான் உங்கள் எல்லோருக்கும் தந்திருக்கின்றார். அதைப்போல எனக்கும் இந்த வாய்ப்பினை முருகப்பெருமான் பல ஆண்டு காலங்கள் எங்களுக்கு தந்திருந்தும் இவருடன் இந்த மகோத்சவத்தை நானே நின்று செய்ய வேண்டும் என்று முருகனுடைய கட்டளையின்படி இவ்வருடம் இங்கே வந்து இந்த மகோத்சவத்தினை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. உண்மையில் உங்களை பார்க்கும் பொழுதும் உங்களுடைய பக்தியை பார்க்கும் பொழுதும் உண்மையில் நாங்கள் மனமகிழ்ச்சி அடைகின்றோம். காரணம், இந்த காலங்களில் பல தொலைக்காட்சிகளிலே பல நாடகங்களிலிருந்தும் இந்த நேரத்தில் அவைகள் எல்லாத்தையும் ஒதுக்கி ஆலயத்திற்கு வருகை தந்திருக்கின்றீர்கள் என்றால் உண்மையில் முருகப்பெருமான் உங்களை ஆட்கொண்டிருக்கின்றான் என்பதற்கு இதைவிட வேறு சான்று இல்லை. இங்கே வந்து கும்பிடுவதற்கே திருவருள் கிடைத்திருக்கின்றது என்றால் இந்த மகோத்சவத்தை செய்யக்கூடிய எனக்கு உங்களை விட ஒரு பங்கு கூட திருவருள் கிடைத்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். காரணம், நாங்கள் எந்த ஆலயத்திற்கு சென்றால், அதாவது அண்மையில் இங்கே 4ஆம் தேதி மகோத்சவம் ஆரம்பமானது. 29ஆம் தேதி ஸ்ரீசிலாந்திலே இருந்து நான் கொழும்புக்கு வந்து யாழ்ப்பாணம் சென்றேன். அங்கே மகோத்சவத்திலே கலந்து கொண்டோம். இப்படி ஒவ்வொரு மாதமும் நாங்கள் ஒவ்வொரு நாடு அல்லது ஒவ்வொரு கிராமம், ஒவ்வொரு ஊர்களுக்கு சென்று ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு சென்று கும்பாபிஷேகம், சங்காபிஷேகம், மகோத்சவம் போன்றவற்றை செய்கின்றது எங்களுடைய கடமை, எங்களுடைய செயற்பாடு. இன்றைக்கு 3 மாதங்களுக்கு முன்பதாக கிரான் பிள்ளையார் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வந்து கும்பாபிஷேகத்தை நடாத்தி கொடுத்து இப்படி ஒவ்வொரு காரியங்கள் செய்யும் பொழுதும் இறைவனுடைய திருவருள் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் எந்த கோவில் பரிபாலன சபைக்கும் சார்ந்தவர்கள் அல்ல. அதை நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நேற்றைய தினம் இங்கே ஒரு சம்பவம் நடந்தது. என்னை கேட்டார்கள், ஐயா அல்ல, இந்த வளமை, அதாவது இந்த கோவிலுடைய வளமை 3ஆம் திருவிழாவுக்கு பிறகுதான் குடிமக்களுடைய திருவிழா என்று கூறினார்கள். இங்கத்தை பணியாளர்கள் அவர்கள் கூறினார்கள், இன்றைக்கு இருந்ததாக அவர் ஐயா
நவராத்திரி விழாவிலிருந்துதான் கூடின தீபம் காட்டுவது, சுவாமி ராஜாவாக வெளியிலே வருகின்ற நாள் இன்றைய நாள். ஆகவே முதல் 2 நாட்களும் குறைவான தீபம் தான் காட்டுவது என்று என்னிடம் ஒரு அம்மையார் கேட்டார், நீங்கள் குறைவாக காட்டுனீங்களே என்று. நான் சொன்னேன், அவர்கள் கொளுத்தித்தார்கள், எங்களுக்கு யாரோ கொளுத்தித்தாரார்கள், நீங்கள் என்ன கொடுக்கிறீர்கள், நீங்கள் திரி கொடுக்கிறீர்கள், எங்களுக்கு நீங்கள் வேதனம் தருகின்றீர்கள், அவர்களுக்கும் அதே மாதிரி வழங்கப்படுகிறது. அவர்கள் இங்கே உள்ள நடைமுறைகளை அவர்களிடம் கேட்டு அவர்கள் சொல்றபடிதான் நாங்கள் செய்கின்றோம். அதற்காக நாங்கள் சுப்புரவுக்கோ அல்ல சின்ன கண்ணனுக்கோ அடிமை அல்ல. நாங்கள் அது நீங்கள் அந்த வரிசையை ஒழுங்குபடுத்தணுமே தவிர கை நீட்டினால் விபூதி கொடுக்காட்டி அவன் திருப்பி கேட்பான். பெண்ணாகிய நட்சத்திரம், இந்த பூர நட்சத்திரம், ஆடியிலே வருகின்ற பூரம். பல அம்மன் கோவில்களிலே நாளைக்கு முன்தினம் 9 நாட்கள் லட்சார்த்தனை நடைபெற்று நாளைய தினம் பூரகர்மா என்று சொல்கின்ற, அதாவது இந்த வளமை எனக்கு தெரியவில்லை, எங்களுடைய ஏற்றி இறக்க என்று சொல்லுவார்கள், அந்த தலை சுற்றி போடுறது, அந்த நிகழ்வு பல அம்மன் கோவில்களில் நடைபெறும். அது ஒரு நல்ல நாள். நீங்கள் எல்லோரும் வந்து அம்பாளை தரிசனம் பண்ணி, அதாவது தனி அம்பாள் என்று அல்ல, இங்கே வள்ளி தெய்வியாக இருக்கின்றது, அவர்களை வந்து வணங்கலாம். எல்லாமே சக்தி ஒன்றுதான், சிவம் சக்தி 2 தான், ஒவ்வொரு அவதாரங்கள் எடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த அம்பாளையும் வந்து இங்கே வணங்கி நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். நாளைய தினம் ஆடிப்பூர நன்னாள், அதிலே நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும். அத்தோடு ஒவ்வொரு நாட்களும் இதைவிட குறைவான நற்சிந்தனையாக நாங்கள் சிந்திப்போம். ஏதாவது இன்றைக்கு நான் தவறுதலாக கூறியிருந்தால் தயவு செய்து முருகப்பெருமான் சார்பாக வன்னிமை வண்ணகுமார் திருவிழாக்காரர்கள் திருவிழாக்காரர்கள் தம்பி கிரேஸ் எடுத்து கொடுங்க. திருவிழாக்காரங்க வாங்க. திருவிழாக்காரர்கள் சரி. தேசம், குருக்கள், வன்னிமை, வண்ணகுமாறு, வெள்ளாளக்கோடி, திருவிழாக்காரர்கள், சித்தாண்டி, மந்தார்முல, நாட்டூரு, பல்லவழி கண்டம், மோட்டளவ, வில்குட்டி, முத்தட்டு, அண்ணாக்காடு, துருக்கலுமாரி, குருக்கல்கண்டம், துருக்கப்பட்டி, வீதியம்பளி, மீயாங்குள, அள்ளியாவோட, முள்ளியோட, பட்டி ஓட்டமாடு, பூலாக்காடு, வீதி அதிகாரி.